God bless you. Shalom, shalom. Wishing you all a very happy resurrection day. God bless you all. என்னால் மிக சிறப்பான நாள். மரணத்தை உடைத்து நாம் அனைவரும் கொண்டாடுவதற்கு ஒரு நல்ல தருணத்தை ஏற்படுத்தி தந்த அந்த தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல தேவனுக்கு உற்சாகமாக ஒரு கரங்களை தட்டுங்க பார்ப்போம். A very beautiful day, a very auspicious day. So I want you to stay with me. We are going to question today. We are not just going to clap hands. We are going to question, investigate, and discover the ultimate truth today. So I want you to stay with me, listen to it very carefully, and apply it in your life. So you shall be blessed. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்பவும் போல வந்தோம், நல்ல ஒரு செய்தி கேட்டோம், வீட்டுக்கு போனோம், நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம், எல்லாத்தையும் மறந்தோன்றது இல்லாமல் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து கேள்விகள் எழுப்ப போகிறோம். ஆமென். கேள்வி கேட்பது மிகவும் அவசியம். தலையை ஆட்டுறதுனால எல்லாம் சரின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. கேள்வி கேட்டாதான் அதற்கான பதில் நமக்கு புரியும். அதனால் இன்னைக்கு கேட்கணும், கேட்டு அதற்கான பதிலை தெரிஞ்சுக்கொண்டு இந்த நாளை கொண்டாடணும். ஆமென். சத்தியத்தை அறிய வேண்டும், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அதனால் இன்னைக்கு மிக சிறப்பான காரியங்களை தேவன் வெளிப்படுத்த போகிறார். அதனால் இன்னைக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்க போகுது. அல்லேலூயா. ஆமென். எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2 முதல் 8. ஜான் சாப்டர் 3 2 to 8. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வாசிக்க கேட்போம். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். ஆமென். Read me 5 and 6 again. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். Jesus answered, most assuredly I say to you, unless one is born of water and the Spirit, he cannot enter the kingdom of God. That which is born of the flesh is flesh, and that which is born of the Spirit is spirit. Hallelujah. இன்றைய செய்தியின் தலைப்பு, உயிர்த்தெழுதலின் நோக்கம், the purpose of resurrection. உயிர்த்தெழுதலின் நோக்கம், purpose of resurrection. கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த சிறப்பான நாளில் நாங்கள் உண்மையை அறிந்து கொண்டு அந்த சத்தியம் எங்களை விடுதலையாக்க நீர் உதவி செய்யும், பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஷலோம். ஷலோம். பக்கத்தில் பார்த்து விஷ் பண்ணுங்க. ரிசரக்ஷன் டே, ஹாப்பி ரிசரக்ஷன் டே. காட் பிளஸ் யூ. நெவர் சே ஈஸ்டர். It was never meant for that. It was resurrection day. Always say it's a resurrection day. Amen. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வருஷம் நம்ம கேட்குற கதை என்ன அப்படின்னா, காலையிலேயே எந்திரிச்சு சீக்கிரம் போனாங்க, கல்லறை திறந்திருந்ததை பார்த்தாங்க, கல்லறை மேலே ஒரு 2 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? இன்னைக்கு எல்லாரோடைய ஸ்டேட்டஸ்லையும் அதுதான் இருக்கும். என்ன சொன்னாங்க? அவர் இங்கு இல்லை, உயிர் தெழுந்தார். He is not here for he is. என்னங்க கைத்தட மாட்டீங்களா ஆண்டவருக்கு? He is not here for he is risen. அப்படின்னோடனே நமக்குலாம் குதூகலம் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயில்டாக எழுதின ஒருத்தர் எழுதியிருப்பார். போதகரை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு யார் அழுதுகிட்டு இருந்தா?
மரியாள் அழுகுறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து கூப்பிடுறாரு. அவங்க அவங்க அவர் தான் தெரியாம, நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க தோட்டக்காரரே அப்படின்றாங்க. அவர் திரும்ப மரியாள்னோடனே ரபூனின்னு சொல்லி காலில் விழுந்து, அதெல்லாம் ரொம்ப சூப்பரான பியூட்டிஃபுல்லான சீன். நம்ம வருஷம் வருஷம் வந்து இதை மட்டும் பேசிட்டு கை தட்டிட்டு போயிடுறோம். நீங்க மதியானம் பிரியாணி இல்லையா? 40 நாள் தவத்தை கலைக்கணுமா இல்லையா? என்னங்க 40 நாள் சாப்பிடாம இருந்து சேர்த்து இன்னைக்கு 41வது நாள் சாப்பிட்டுருவோம். சோதரா அதுதான் முக்கிய பங்கா இருக்கு இந்த விழா. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு முடிச்சு இன்னைக்கு முடிச்சு அதோட முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் காலையில் ஆமா அதே பில்லு கட்டணும், அதே பிரச்சனை, அதே தலைவலி. ஏசுநாதர் உயிர் தெழுந்தா என்ன, உயிர் தெழலைன்னா என்ன, நமக்கு ஒரு பதில் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு கோபத்திலே நம்ம திரும்ப ஓட ஆரம்பிச்சிடுறோம். we get back to the routine as always. இன்னைக்கு கொஞ்சம் டீப்பா பேசும். இது ஏன் நடக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த நாள் ஏன் சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். முதல்ல இருந்து வருவோம். இயேசுநாதருக்கு பெருமை பிடிக்குமாங்க? நான் கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். இல்லைன்னா நான் உங்க தலைக்குள்ள எதையோ புகுத்தின மாதிரி ஆயிரும். அதனாலதான் நான் கேட்டு போயிட்டே இருக்கேன். இல்லைன்னா நான் படபடன்னு அடிச்சுட்டு போயிடுவேன். இதுதான் சோத்துரம் அப்படின்ட்டு. அது ஈஸி எனக்கு. நீங்க உணர்ந்து பதில் சொல்லணும். எது உண்மை நீங்களே உங்க வாயால சொல்லணும். அல்லேலூயா. அதனால பதில் சொல்லுங்க. யாரும் இப்ப உங்களை சிறையில பிடிச்சு போட மாட்டாங்க. இப்ப சொல்லுங்க, இயேசுநாதருக்கு புகழ் பிடிக்குமா? பிடிக்காது. இயேசுநாதரை பெருமையா பேசினா பிடிக்குமா? அவரை வந்து போற்றி ஆஹா மன்னாதி மன்னா அடுத்த எம்ஜிஆர் அப்படின்லாம் சொன்னா பிடிக்குமா? பிடிக்காது. அப்படிதானே? நீர் வள்ளல், கொடை வள்ளல், இளவல் அப்படி இப்படின்னா ஆண்டவருக்கு பிடிக்குமா? அப்படி பேசினாலே என்ன பண்ணுவாரு? அப்பால இப்போ ரெபியூக் இருக்கு. அப்படி பேசுறான கண்டாலே ஒரு கோபமா வரும். ஒரு இடத்துல சொல்லுவார், இவ்வாறு தானே என் பிதாக்களுக்கும் நீங்கள் செய்தீர்கள் அப்படின்னு சர்க்கியாசமா குத்துவாரு. இப்படி தானடா நீங்க எங்க அப்பனுக்கும் பேசுனீங்க அப்படின்னு. ஆமாவா இல்லையா? சோ பாயிண்ட், இயேசுநாதருக்கு புகழ்ச்சி பிடிக்காது. இது ப்ரூவ் பண்றதுக்கு எங்க பாஸ்டர் அப்படின்னா, நான் யாருன்னு கேட்கிறாரு. அப்போ பேதுரு என்ன சொல்றாரு இயேசுநாதரை பார்த்து? நீரே கிறிஸ்து, நீரே ஒரே மகன் அப்படின்னு சொன்ன உடனே இயேசுநாதர் என்ன சொன்னார்? ஆஹா மிக அழகாக சொன்னாய். உடனே ஃபிளெக்ஸ் அடிச்சு ஒவ்வொரு தெருக்கும் மாட்டுங்க, மாட்டி என்னை பிரபலப்படுத்துங்கன்னு சொன்னாரா? இல்ல சொன்னாரா? வல்லமையான தேவ மகன் பிறந்திருக்கிறான்னு அடிச்சு ஒட்டுங்க அப்படின்னு. இப்போ உள்ள இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளே அந்த தவறு செஞ்சிருக்கோம். வல்லமையான போதகர் அப்படின்னு போஸ்டர்லாம் ஒட்டுவோம் இல்லையா? அது மாதிரி இயேசுநாதர் செய்ய சொன்னாரா? நீரே கிறிஸ்துன்னு அவன் உண்மையை ஓப்பனா போட்டு உடைக்கிறாங்க. உடைச்ச உடனே அவர் என்ன சொல்றாரு? இது யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமாவா இல்லையா? யாருக்கும் தெரியவே கூடாது. யாரும் இதை பத்தி வெளியில பேசவே கூடாது. முக்கியமா நீ சொல்லவே கூடாது. அப்ப இயேசுநாதர் கிறிஸ்துன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? கூட இருந்த 12 பேருக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில யாருக்குமே தெரியாது. ஒத்துக்கிறீங்களா? எப்படி பாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னா, வந்து அரெஸ்ட் பண்றாங்கல்லங்க, இயேசுநாதர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, யாருமே அவரை பார்த்து இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்கல. பைபிள்ல ஒரு அவுட் சைடர் பேசும்போது, ஒரு வெளி ஜனத்தார் பேசும்போது யாருமே இயேசு கிறிஸ்து யாருன்னு பேசினதே கிடையாது. நசரேனாகிய இயேசுன்னு மட்டும்தான் தெரியும். கிறிஸ்துன்னு 12 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஆக இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இயேசுநாதருக்கு புகழ்ச்சி பிடிக்காது. இயேசுநாதர் அத்தனை அற்புதம் செஞ்சிருக்காரா இல்லையாங்க? இப்பதான் நான் சொன்னேன், நான் செஞ்சிருக்காரு இல்லையா? லாசருவை உயிரோட எழுப்பியிருக்காரு, எவீரு மகளை உயிரோட எழுப்பியிருக்காரு, குஷ்டனை சொஸ்தப்படுத்தி இருக்காரு, கண்களை திறந்திருக்காரு, பேச வச்சிருக்காரு. செஞ்சிருக்காரா? தண்ணீரை திராட்சரசமா மாற்றினாரு, எல்லாம் செஞ்சிருக்காரு. ஏதாவது ஒரு அற்புதம் முடிஞ்சோடனே அப்படி ஒரு சேர் போட்டு அப்படி உட்காந்துருந்து நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்படி பெருமையா உட்காந்து வாங்க ஆபீஸ் ரூம் வச்சு கிளின்னு பெல்லாம் அடிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொருத்தரையா ஆபீஸ் ரூம்ல உட்காந்து இப்படி பெல் வெளியில பேதுரு நிக்க அப்படி பெல் அடிக்க ஒவ்வொருத்தரா உள்ள வாங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்துருக்கீங்களா? அற்புதம் செஞ்சாருன்னா அடுத்த நிமிஷம் டஷ்ன்னு மறைஞ்சிருவாரு, யார் கூடயும் இருக்க மாட்டாரு. ஆமாவா இல்லையாங்க? நல்லா நீங்க பதில் தான் சாப்பிடாம வந்துட்டீங்களா? ஓ எனக்கு புரிஞ்சு போச்சு ஏன் பதில் வர மாட்டேங்குது, ஏன் ஸ்ட்ரென்த் இல்லைன்னு.
நேற்று நைட்ல இருந்தே ஃபாஸ்டிங். அப்பதானே இன்னைக்கு ஒரு கட்டு கட்ட முடியும் பாஸ்டர். இன்னைக்கு ஒரு புடி, அப்படிதானே? எங்க அம்மா ஆமா. பதில் சொல்லுங்க. இப்ப பாயிண்ட் என்ன? இயேசுநாதருக்கு புகழ்ச்சி பிடிக்காது. நல்ல மனசுல வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. இயேசுநாதருக்கு புகழ்ச்சி பிடிக்காது, ஓகே. பிறகு என்ன காரணத்திற்காக உயிர் தெழுந்தார் என்பதுதான் என்னுடைய கேள்வி. வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் ரிசரெக்ஷன்? வை டிட் ஹி ரிசரெக்ட்? இயேசுநாதர் என்னத்தை அழிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? கரெக்ட் தான், சத்தமா பதில் சொல்லுங்க. பாவத்தை அழிக்கிறதுக்காக உலகத்திற்கு வந்தார். இதை ஒத்துக்கிறவங்க நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. சொல்லிட்டு மாத்தி பேசக்கூடாது. எல்லாரும் ஆமீன் சொல்லிட்டீங்க, நான் பார்த்துட்டேன். இயேசுநாதர் பாவத்தை அழிக்க உலகத்திற்கு வந்தார். அது குட் ஃப்ரைடே அன்னைக்கே அழிச்சிட்டாரா இல்லையா? நல்ல ஆமீன் சொல்லுங்க. அழிச்சிட்டார். குட் ஃப்ரைடே அன்னைக்கே அழிச்சிட்டார். வந்த வேலையை முடிச்சிட்டார். அந்த நோக்கம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏன் மூணாவது நாள் உயிர் தெழுணுன்றதுதான் என் கேள்வி. ஆமென். சரி, உயிர் தெழுந்து 40 நாள் இருந்தாரா? 40 டேஸ் இருந்தார். 40 டேஸ்ல ஏதாவது முக்கியமான அற்புதம் செஞ்சிருக்காருன்னு எழுதியிருக்கா? 40 டேஸ் ஏதாவது முக்கியமான காரியம் செஞ்சிருக்கார்? பெந்தகோஸ்தேக்காக பேசினார், ஒரு பெரிய சபையை எழுப்பினார்னு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கா? 40 நாள் நோ ரெக்கார்ட். என்ன செஞ்சார், என்ன பண்ணார் யாருக்குமே தெரியாது. சீக்கிரட்டா அங்கங்க மீட் பண்ணார் 2-3 பேரை, அவ்வளவுதானங்க? ஒத்துக்கிறீங்களா? அப்போ உயிர் தெழுவதற்கான காரணம் என்ன? இப்போ நம்ம சொல்லலாம், அவரே ஒரே தேவன் என்று காண்பிப்பதற்காக உயிர் தெழுந்தார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்க இயேசுநாதருக்கு புகழ்ச்சி பிடிக்காதுன்னு. சரி, நான் இன்னொன்னு கேட்கிறேன். அவர் தான் உண்மையான தேவன் நிரூபிக்கிறதுக்கு உயிர் தெழுதுதான் ஆகணுமா? பைபிள்ல நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா? பைபிள் கொஞ்சம் தூக்கி காமிங்க பாப்போம். இந்த பைபிள்ல எங்கேயாவது உயிர் தெழுகின்ற மனுஷன் மட்டுமே கடவுள்னு போட்டிருக்காங்க? எங்கேயாவது ஒரு வசனம்? ஒரு வசனம் உயிர் தெழுகிற மட்டும்தான் கடவுள்னு போட்டிருக்கா? அப்படி ஒரு வசனமே இல்லையே. அப்படி ஒரு வசனம் போடப்படலையே, சொல்லவே இல்லை. சரி, நம்ம இப்படியே சொல்லுவோமே, உயிர் தெழுந்தாதாங்க அவர் கடவுள் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் மேஜிக் காமிச்சாதான் நீங்க ஒத்துக்குவீங்களா இயேசுநாதர் உண்மைன்னு? தான் இங்க பின்னாடி ஒரு ஃபிளெக்ஸ் ஒட்டி இருக்கோம் இல்லையா, கல்லறை திறக்கப்பட்ட மாதிரி. அப்ப இளங்கொண்ண சொன்னார், அதாவது லைட்டு மாதிரி அப்படி காமிங்க தம்பி, அப்போதானே இயேசுநாதர் உயிர் தெழுந்தது தெரியும்னு. உங்களுக்கு அப்போ ஒரு லைட்டு காமிச்சு மேல இருந்து காமிச்சு ஒரு மேஜிக் காமிச்சாதான் நீங்க எல்லாம் நம்புவீங்க, ஜீம்பூம்பான்னு. அப்பதான் நாங்க ஒத்துக்குவோம் இயேசுநாதர் உயிர் தெழுந்தார் அப்படின்னு. அப்படியாங்க? ஒரு 3.5 வருஷம் ஊழியம் செய்யறாருங்க. 3.5 வருஷம் ஊழியத்துல அவர் அற்புதம் செஞ்சதெல்லாம் ஓரம் கட்டிடுவோம், அதெல்லாம் தள்ளி வச்சிரும். ஏன்னா என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்கள் செய்வான்னு சொல்லியிருக்கார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நீங்களும் உயிரோட எழுப்ப முடியும். அந்த வசனத்துக்கு அதான அர்த்தம். நல்ல ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்போ அவர் செஞ்ச அற்புதத்தை நம்மளாலையும் செய்ய முடியும், அதை ஒதுக்கிடுவோம். இன்னைக்கு இயேசுநாதர் ஏன் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, தான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இன்னைக்கு ஊரே ஒருத்தனை தீட்டுன்னு ஒதுக்கி வைக்கும் போது நம்ம போய் பேசுவோமா? நமக்கு எதுக்குங்க வம்புன்னு ஒதுங்கி போயிடுவோம். சரியா நான் சொல்றது? ஆனா அவன் கதவை தான் தட்டி அவன் கூட உட்காந்து சாப்பிட்றாருன்னா அதுவே கடவுளுக்கான ஒரு கேரக்டருங்க. சிலுவையில் அடிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன குண்டூசின்னு வச்சுக்கோமே, சின்ன குண்டூசி தெரியாம குத்திருச்சு, என்ன பண்ணுவீங்க நீங்க? குண்டூசியை விடுங்க, வீட்டில் இருக்கீங்க, போகும்போது தெரியாம கை தட்டிரும், தெரியாம மேலே பட்டுரும், என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னு கேட்டேன். நீலாம் எப்படி குடும்பத்தை நடத்தி உருப்பிட போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஒரு 3 தலைமுறையை சாம விட்டுருவோம். எதுக்கு? லைட்டா தட்டுனதுக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு உங்களெல்லாம் பார்த்து ஒரு துர்ச்சொல்லால நான் திட்டினேன்னு வைங்க, சும்மா விட்டுருவீங்களா நீங்க? உங்களுக்கு மட்டும்தான் பேச தெரியுமா பாஸ்டர்? நானும் தமிழன் தான் அப்படின்னு பேசுவோமா இல்லையா? இல்ல ஊர் பெருமையும் சேர்த்துக்குவோம், நான் இந்த ஊர்க்காரன் நான் அந்த ஊர்க்காரன்ட்டு அடிச்சு நவுத்திடுவோமா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? என்னமோ ரொம்ப நாங்கள்லாம் கெட்ட வார்த்தைகளே பேச மாட்டோம், வீட்டுக்கு வந்தாதான் தெரியும். வீட்டுக்கு வந்தாதான் தெரியும் என்னென்ன பேசுறீங்க. என்ன பேசுறோமா இல்லையா? எதுக்கு? நான் ஒரு வார்த்தை பேசிட்டேன், நீங்க திரும்ப 1000 வார்த்தை பேசுறீங்க. இங்க மூஞ்சில துப்பி இருக்காங்க,
காலில் ஆணி அடிச்சிருக்காங்க, கையில் டிஸ்லோகேட் பண்ணி ஆணி அடிச்சிருக்கானுங்க, உடம்ப ஃபுல்லும் அப்படி கிழிச்சு எடுத்துட்டானுங்க. அப்படி இருந்தும் அந்த சூழல்லையும் ஒரு மனுஷன் தான் உடல்ல ஏற்பட்ட வலியெல்லாம் கடந்து இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னித்தருளும்னு சொன்னார் பாருங்க. அதுக்கு தாங்க இன்னைக்கு நம்ம காலில் விழுறோம், இயேசுநாதர் காலில். இப்படி ஒரு மனுஷன் இருக்கவே முடியாதுன்னு சொல்லி நல்லா நல்லா கைத்தட்டுங்க. இன்னைக்கு நம்மளால செய்ய முடியுமா சொல்லுங்க? இப்போவே இந்த நிமிஷமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருவோம். பக்கத்தில் உள்ளவங்களை கில்லுங்க பார்ப்போம், நறுக்குன்னு கில்லுங்க பார்ப்போம். கோவம் வருதா? கோவம் வருதா? பாஸ்டர் சொன்னா இந்த அம்மா செஞ்சிருமா? எத்தனை நாள் பகன் தெரியல, இன்னைக்கு கிள்ளிடுச்சு பாரு. வருதா? கோவம் வருதா? வருதா? பாருங்க, இதுதான் நமக்கும் இயேசுநாதருக்குமான வித்தியாசம். ரைட். அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்காக தான். உயிர் தெழுந்தாதான் கடவுள் கிடையாது, அவர் வாழும் போதே கடவுள் தான். உயிர் தெழுந்துதான் நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இன்னைக்கு இயேசுநாதர் உயிர் தெள்ளவில்லைன்னு வச்சுப்போம், இப்படி வச்சுக்கலாம். நல்ல நாள் பொழுதுமா ஏன் பாஸ்டர் இப்படி பேசுங்க? இல்ல, பேசணுங்க. ஏன்னா வருஷம் வருஷம் வந்து ஆமா உயிர் தெழுந்தார், பிரியாணியை வளைச்சு உள்ள தள்ளனமா முடிஞ்சிச்சு கதை. அப்படி இருக்கிறதுக்கு நம்ம ஒண்ணு இங்க வரல. இந்த ஆர்சி பாரம்பரியங்களை பின்பற்றி கைத்தட்டி வீட்டுக்கு போறது நம்மளுடைய வேலை கிடையாது. கேள்வி கேட்க வேண்டும், அப்போதான் பதில் நமக்கு தெரியும், அப்போதான் சத்தியம் உங்களுக்கு தெரியும். ஆமென். 10 ரூபா தக்காளியை 50 ரூபாய்க்கு வித்தா நீங்க ஒத்துக்குவீங்களாங்க? ஒத்துக்குவீங்களா? என்ன பண்ணுவீங்க? கேள்வி கேட்டாதானே உண்மையான பதில் தெரியும். நீங்க எல்லாம் தாராள பிரபுக்கள். தக்காளி 1 லட்சம்னாலும் செக்கு போட்டு கொடுத்து வாங்கிட்டு வருவீங்கல்ல. நீங்க சந்தையில 3 ரூபாய்க்கு அடிச்சுட்டு நிக்கிற கூட்டம் தானே, எனக்கும் தெரியும். நம்ம பேசாம இருந்தா பிரிட்டோ பாய் எல்லாரும் எப்படி போய் சொல்றாங்க பாருங்க. கேள்வி கேட்டாதாங்க உண்மை வரும். சும்மா வாரவா மாசம் இது வருஷம் வருஷம் வந்து கல்லறை திறக்கப்பட்டதுனால நோ யூஸ், நோ யூஸ். ஏன்? என் கேள்வி அதுதான். பெருமை கொள்ளாத ஆள், தான் உயிர் தெழுந்துதான் தான் கடவுள் நிரூபிக்க வேண்டிய எந்த அவசியம் இல்லாத ஆள் ஏன் உயிர் தெழ வேண்டும்? மை question is why? What is the purpose behind resurrection? அதுதான் இன்னைக்கு கேள்வி. ஏன் உயிர் தெழ வேண்டும்? இப்படி வச்சுக்கலாம். நான் சொன்னேன்ல, இயேசுநாதர் உயிர் தெழலங்க, நீங்களும் நானும் கும்பிட மாட்டோமா? கும்பிட மாட்டோமா நான் கேட்கிறேன். ஆண்டவரை தொழுது கொள்ள மாட்டோமான்னு கேட்கிறேன். வொர்ஷிப் பண்ண மாட்டோமா? இயேசுநாதர் உயிர் தெழலைன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. உயிர் தெழுந்தா ஒத்துக்குவீங்களா? உயிர் தெரியலைனாலும் நம்ம இன்னைக்கு வந்து சாஸ்திராங்கமா ஒரு காலில் விழுவோமா இல்லையா? எத்தனை பேருங்க விழுவீங்க? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவர் எந்திரிக்கலனாலும் பிரச்சனையே கிடையாது. அதையும் மீறி பெருமையை எதிர்பார்க்காம தான் உயிரோடு எந்திரிச்சாதான் நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லாத ஒருத்தர் ஏன் என்று 3ஆம் நாள் உயிர் தழ வேண்டும். வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் ரிசரெக்ஷன்? அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம நிக்கோதிமுட்ட அவர் ஒரு கான்வர்சேஷன் நடத்துறாரு இல்லையா? அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏன் உயிர் தெழுந்தாரு நமக்கு தெரிஞ்சிடும். ஆமென். எங்க வாசிங்க 2-8, யோவான் 3. அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். நிக்கோதேமு சொல்றதை ஒத்துக்கிறீங்களா? தேவன் உன் பக்கம் இல்லை, நான் இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்ய முடியாதுன்றாரு. இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இன்னைக்கு தேவன் நம் பட்சத்தில் இருப்பதனாலதான் எல்லா திங்கி நம்ம கடந்து வரோம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மை. ஓகே, அடுத்துக்கு மேல வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது நார்மலா வாழ்ந்துகிட்டு இருக்க ஒருத்தனை கூப்பிட்டு, சபை இதே ஆசாரிய கூப்பிட்டு, இங்க வான்னு கூப்பிட்டு, மறுபடியும் ஒருத்தன் பிறக்காவிட்டா அவன் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க மாட்டான் அப்படின்னா முதல்ல கேட்கிற அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஹலோ, சரி, இதை ஒரு நிமிஷம் அப்படியே நிறுத்திட்டு நீ கொஞ்சம் பாருங்க. நான் என்ன சொல்றேன், நம்ம இறந்து தான் பரலோகம் போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்க நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னா நாளைக்கே அப்படியே இந்த உடலோட ஏறி போயிடலாம். வினோத் தன்னை சிரிப்புலயே எனக்கு பதில் புரிஞ்சிருச்சு.
எப்படி சாத்தியமாகும்? உங்களுக்கு அந்த கேள்வி இருக்கா இல்லையா? அது எப்படிங்க சாத்தியமாகும்? வந்து ஒரு நிமிஷமாவது அந்த கேள்வி வந்துச்சா இல்லையா? நான் தப்புன்னு சொல்லல, அது வந்திருக்கணும். அப்பதான் நீங்க உண்மையா கேள்வி கேட்குறீங்கன்னு அர்த்தம். வந்துச்சா இல்லையா? எப்படிங்க அது சாத்தியமாகும்? கேள்வி வருதா? அதே போல ஒருத்தர் மறுபடி பிறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அப்படின்னோடனே தூக்கி வாரி போட்டுருச்சு நிக்கோதீமுக்கு. சம்பந்தமே இல்லாம. ஏன்னா நிக்கோதீமு என்ன நினைச்சுக்கிட்டாரு? ஆஹா, ஒரு 4 ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டோம், வார வாரம் போய் பாட்டு பாடணும், காணிக்கையை கொடுத்தோம், பரலோகம் போயிரும் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இப்ப நம்மெல்லாம் நினைக்கிறோம் இல்லையா? வெள்ளைய போட்டோம், ஒரு 4 பேருக்கு தோத்துறோம், ஒரு 2 பேயை ஓட்டுன மாதிரி நடிக்கணும், பரலோகம் போயிரும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நினைக்கிறோமா? நினைக்கிறோம் தானே? வார வாரம் சபைக்கு வந்து அல்லேலூயா ஆர்ப்பாட்டம் போட்டு அந்நிய பாஷை பேசிட்டா இன்னைக்கு பரலோகம் போயிரும் நினைக்கிற கூட்டத்திற்கு இது மாபெரும் சவுக்கடி இந்த வசனம். நிக்கோதீமு அதே மென்டாலிட்டியில தான் கேட்கிறாரு. இயேசுநாதர் சொல்றார், பரலோகத்தை நீ அடையணும்னா நீ மறுபடி பிறக்க வேண்டும். திகைச்சு போன நிக்கோதீமு என்ன பதில் சொல்றாரு பாருங்க. அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். சாதா மனுஷனா அவர் என்ன சொல்றாரு? சாமி, நீங்க சொல்றது நடக்கவே நடக்காது. எங்க அம்மாலாம் இறந்து போயிட்டாங்க, அவங்க வயிற்றுல போய் நான் எப்படிங்க திரும்ப பிறப்பேன்னு கேட்கிறாரு. நம்மளா இருந்தாலும் அதானே கேட்டிருப்போம். ஆமாவா இல்லையா? கேட்டிருப்போம். என்னையா பேசுற, லூஸ் மாதிரி எதாவது வளராதையா அப்படின்னு கேட்டிருப்போம். அதே தான் அவரும் கேட்கிறாரு. எப்படிங்க ஒருத்தர் திரும்ப தான் தாயின் வயிற்றுல போய் பிறக்க முடியும்? அப்படி ஒரு சயின்ஸே இல்லையே அப்படின்னு கேட்கிறார். அதற்கு இயேசுநாதர் என்ன பதில் சொல்றார்? வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. என்ன சொல்றார்? ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்ன போட்டிருக்கு? பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. மேல வாசிங்க. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். இப்போ இந்த 2 வசனத்தை தான் நம்ம பேச போறோம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று இயேசுநாதர் கூறுகிறார். ஒத்துக்கிறீங்களா நீங்க? இப்போ இந்த மாம்சம் இருக்கு இல்லையா, இதை நம்ம சுத்தப்படுத்திடலாமா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சோப்பு இருக்கு, ஷாம்பு இருக்கு, பாடி லோஷன் இருக்கு. சுத்தப்படுத்திடலாமா இல்லையா? ஒரு சகதி பட்டுருச்சுன்னு வைங்க, என்ன பண்றோம்? அது அப்படியே கரை படிஞ்சிருந்தா கடைசி வரைக்கும் இப்படி சகதியோடய இருக்கீங்களா? இனி இவர் பேர் நான்சி சகதி அப்படின்னு பேர் வைப்போமா? ஐயரவாயிருதா இல்லையா? அழுக்குப்பட்டுருச்சுன்னு உடனே என்ன பண்றோம்? மற்றவன் கண்ணில் குத்துனாலும் பரவாயில்லன்னு கையை அப்படியே வச்சுட்டு போறோமா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு தாய்மார்கள் எத்தனை சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள எத்தனை தடவை கை கழுவுறீங்களா இல்லையா? கை கழுவிடுறோம். போய் என்ன பண்றோம்? சுத்தப்படுத்திடுறோம். சுத்தமாயிருதா இல்லையா? இன்னைக்கு மாம்சத்தை கொண்டு போய் ஜலத்துல முக்கி எடுத்தோன்னு வைங்களேன், மாம்சம் சுத்தமாயிரும். இப்போ மாம்சத்தை ஈஸியா சுத்தப்படுத்திடலாம். அதுதான் பேப்டிசமோட முக்கியமான கோர். முங்கி எந்திரிச்சிங்கன்னா மாம்சம் சுத்தமா போயிடும். ஆத்துமான்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆவின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எப்படி சுத்தப்படும் என்றதுதான் கேள்வி. அதை தான் இங்க இயேசுநாதர் குறிப்பிட்டு காமிக்கிறார். மாம்சத்தினால் பிறந்ததை ஈஸியா மாம்சம் சுத்தப்படுத்திடும். ஆவியினால் பிறந்தது மீண்டும் ஆவியால் பிறக்க வேண்டும். இன்னைக்கு ரிசரக்ஷனோட முக்கியமான ஒரு கோர் டெக்ஸ்டே அதுதான். ஆவியினால் பிறந்தது ஆவியினால் பிறக்க வேண்டும். மாம்சம் ஈஸியா சுத்தம் பண்ணிடலாங்க, அழகாக சுத்தம் பண்ணிடலாம். நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் பேப்டிசம், அதனாலதான் நான் பேப்டிசம் எடுக்க வேண்டாம்னு சொன்னேன். சின்ன பசங்களுக்கு பேப்டிசம் கொடுக்குறீங்க, கொடுத்து எந்திரிச்சதுக்கு அப்புறமா அதே தப்பு செஞ்சா பேப்டிசம்ல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா இல்லையா? நோ 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 யூஸ். இன்னைக்கு அழகா முங்கி எந்திரிச்சு பேரை மாத்திக்கலாம், சபைக்கு வரலாம். ஆனா உள்ள இன்னும் அந்த ஒரு குரோத புத்தி இருந்ததுன்னு வைங்க,
ஒரு கோபமும் ஒரு எரிச்சல் இருந்ததுன்னு வைங்க, பேப்டிசம் எடுத்து பிரயோஜனமே கிடையாது. ஆமென். அதனால தான் தேவன் சொல்லுகிறார், மாம்சத்தினால் உண்டான மாம்சத்தை சரி பண்ணிடும், ஆவியினால் பிறந்தது மீண்டும் ஆவியினால் பிறக்க வேண்டும். சரி, இதை பேசுறாருங்க. இதை பேசிட்டு இதுக்கும் உயிர்த்தெழுதலுக்கு என்ன பாஸ்டர் சம்பந்தம் நீங்க கேட்டீங்கன்னா, குட் ஃப்ரைடே அன்னைக்கு நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். இந்த பாவத்தை மட்டும் உடைக்கிறது ரொம்ப ஈஸி. அதை மாம்சத்தில் அவர் தூக்கி சுமந்துட்டார். ஆனா ஆவி திரும்ப பிறக்கணும். மாம்சத்தினால் உண்டானது மாம்சமாகும். அதை தான் குட் ஃப்ரைடே செஞ்சு காமிச்சார். தாம் உடல்ல தாம் எல்லா பாரத்தையும் சுமந்து தீர்க்கிறார். ஆவியினால் பிறக்க வேண்டியது மீண்டும் ஆவியினால் பிறக்க வேண்டும் என்பதை இன்னைக்கு தான் நிரூபிச்சு காமிக்கிறார். ஆமென். நம்ம எபிரேயர் 9:16 ஒரு வசனம் வாசிச்சோம், ஞாபகம் இருக்கா? எங்க வாசிங்க பாப்போம். எபிரேயர் 9:16-17 வாசிங்க. ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அவை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. மரண சாசனம் எழுதினவரின் மரணம் நிச்சயம் தேவைப்படுகிறது. அதே சமயம் அதை எழுதினவர் உயிரோடு இல்லை என்றால் அதற்கு பலன் இல்லையே. சரியா நான் சொல்றது? வசனங்க தெளிவா இருக்காங்க. எபிரேயர் 9:16-17. பாஸ்டர், இதுக்கும் ரிசரக்ஷனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இயேசுநாதர் உயிர் தெழுந்தது தான் கடவுள்னு காமிக்க, தான் தான் ஒரே ஆள்னு காமிக்க, ஒரு மதத்தை உண்டாக்குவதற்காக அல்ல. உயிர் தெழுதல் என்பது நாம் அனைவருக்கும் குறிப்பிடப்பட்ட ஒரு காரியம் என்று நிரூபிப்பதற்காகவே அவர் உயிர் தெழுந்தார். That is the purpose of resurrection. He resurrected to show that resurrection is possible for each and every one of you. உங்களால உயிர் தெழ முடியும்னு சொன்னா, உயிரோட இருக்கும் போதே இறந்து உயிர் தெழ முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்புவீங்களா? என்னன்னு சொல்லுவோம்? கற்பனையா பேசுறார் ஆண்டவர், மெட்டாஃபர்ல பேசுறார், பேரபிள்ஸ்ல ஓமையில பேசுறார் தேவன்னு சொல்லுவோம். இது நிச்சயம் நிகழ்ந்து காட்டணும். ஏன்னா மாம்சத்தில் இறந்து தேவனுக்குள் மீண்டும் உயிர் தெழ வேணும்னா அதை செஞ்சு காமிக்கணும்ல. ஒருத்தர் செஞ்சு காமிக்கணுமா இல்லையாங்க? ஆமேன். இன்னைக்கு நம்ம பாவம் செஞ்சுட்டு ஈஸியா முங்கி எந்திரிச்சிடலாம் தண்ணியில. ஆனா ஆவி திரும்ப பிறக்கணும்னா என்ன செய்யணும்? உள்ளுக்குள்ள ஆத்மா பாவங்களுக்கு இறந்து தேவனுக்குள் புது சிருஷ்டியாக எழுந்திருக்க வேண்டும். அதனாலதான் வசனம் சொல்லுது, பழையவை எல்லாம் ஒளிந்து இனி எல்லாம். அது எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? பேர் மாத்துறதுனாலயா? பேப்டிசம் எடுத்துட்டு சர்ச்சுக்கு வர்றதுனாலயா? கிடையாது. நீங்க உள்ள உங்க பழைய சுவாபங்களை அழிச்சு, இயேசுநாதர் இறந்த போது அதையும் இறக்க செய்து, இயேசுநாதர் கிறிஸ்துக்குள் உயிரோடு எந்திரிச்சார் பாருங்க. நீங்களும் அது போல கிறிஸ்துக்குள் எழ வேண்டும் என்ற ஒரு பாதையை இன்று தேவன் உருவாக்கி நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன். இன்னைக்கு நடந்தது ஒரு மாபெரும் கிஃப்ட். கிஃப்ட் சொல்லுங்க, பரிசு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரிசு. தேவன் இந்த நாள் நமக்கு தந்த பரிசு என்ன? உயிர்த்தெழுதல். ஆமேன். உயிர்த்தெழுதல். நம்மலாம் இன்னைக்கு நினைக்கிறோம் இயேசுநாதர் மட்டும்தாங்க ரிசரெக்ட் ஆக முடியும்னு கைத்தடினோம். இயேசுநாதர் அதுக்காக ரிசரெக்ட் ஆகல, நீங்க ஒவ்வொருத்தரும் உயிரோட எந்திரிக்க முடியும்னு காமிக்கிறதுக்காக தான் செஞ்சு காமிச்சிருக்கார். ஆமேன். இப்போ இந்த ரிசரெக்ஷன் எங்களுக்கெல்லாம் நடக்கும்னு சொல்றீங்களே பாஸ்டர், அப்போ எத்தனை எங்களோட நண்பர்கள் சகோதரர்கள்லாம் இறந்து போயிட்டாங்க, அவங்கெல்லாம் உயிரோட எந்திரிக்கலைன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இறந்து இந்த 3 நாள்ல திரும்ப இந்த மாம்சத்துல உயிரோட எந்திரிக்கிறது கிடையாதுங்க. உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு போராட்டம் இது. ஆமேன். நமக்கு இன்னைக்கு கோபம் இருக்கு, இச்சை இருக்கு, எரிச்சல் இருக்கு, பொறாமை இருக்கு. இதெல்லாம் இல்லைன்றவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். இருக்குன்றவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. கேட்கலையே. இருக்கா? கோபம் இருக்கு, எரிச்சல் இருக்கு, பொறாமை இருக்கு. இது எல்லாம் இருக்கிறத நம்ம உயிரோட இருக்கும் போதே அழிக்க முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதை தான் தேவன் சொல்றார். உயிரோட நீ இருக்கும் போதே நான் ஒரு வாய்ப்பு தரேன், நீ அதை எல்லாத்தையும் மறந்து அதை அழிச்சு, நான் இறந்த போது நீயும் இறந்து நான் உயிரோட எந்திரிச்ச மாதிரி நீ உயிரோட இருக்கும் போதே புது சிருஷ்டியா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பை தேவன் தரார். ஆமென். இன்னைக்கு ரிசரக்ஷனுடைய சிறப்பு அம்சமே அதுதான், டு பி born again. born againன்ற வார்த்தை சொல்லுங்க. born again. பக்கத்துல பார்த்து born again. அதுக்கு என்னன்னா, பேப்டிசம் எடுத்து முடிச்சோடனே தோதுரம் அப்படின்னோடனே born again கிடையாது. கம்ப்ளீட்லி born again.
ரீஸ்டார்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஃபோன்லலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அதாவது எதையாவது ஒன்று அழுத்தி விட்டுருவோம். ரீஸ்டார்ட் இல்லை ரீசெட்னு ஒரு பட்டன் இருக்கும். அமுத்துனீங்கன்னா நேச்சுரல் செட்டிங்க்கு போயிடும். ஃபர்ஸ்ட்ல எப்படி புதுசாக இருந்ததோ அது மாதிரி புது செட்டிங்க்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டிவின்னு வச்சுக்கோமே, டிவியில் பிரைட்னஸ்ஸு சவுண்டு இதெல்லாம் ஏற்றி வைக்கிறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வச்சுட்டீங்க. ஒரு சமயத்தில் அந்த டிவி ரிப்பேர் ஆனோடனே என்ன முதல்ல பண்ணுவோம்? சரி பண்ணணும்னா ரீசெட் பட்டன் அழுத்துவோம். அழுத்தினோடனே என்ன ஆயிரும்? எப்படி புதுசாக கொண்டு வந்து மாட்டினோமோ அதே போல் புதுசாக மாறிடுதா இல்லையா? எல்லாமே செட்டிங் எல்லாம் நார்மல் செட்டிங்க்கு போயிருதா இல்லையா? போயிருதா இல்லையாங்க? உங்கள் ஃபோனையே ரொம்ப வைரஸ்லாம் ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ரீசெட் பண்ணுவீங்க, ஃபார்மட் பண்ணி ரீசெட் பண்ணுவீங்க. குட் ஃப்ரைடே அன்னைக்கு நடந்தது ஃபார்மட்டு, இன்னைக்கு காலையில் நடக்கிறது ரீசெட். அவ்வளோதான், புரிகிற பாஷையில் சொல்லணும்னா. ஆமென். நீங்களும் நானும் தேவனுடைய சாயலும் ரூபமாய் இருக்கின்றோம். மனிதன் பாவம் செய்கின்றான், தேவனிடமிருந்து விலக்கி வைக்கப்படுகின்றோம், புத்திர சுவிகாரம் பறிக்கப்படுகின்றது. எனவே மீண்டும் தன்னுடைய மகன் ஒருவர் வருகின்றார், இந்த பாவத்தை சுமர்ந்து இந்த மரணத்தை அழிக்கின்றார். அழித்து இன்னைக்கு உயிரோடு எந்திரிக்கும் போது மீண்டும் நீங்களும் நானும் புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்ட நாள் இந்த நாள். எனவே உயிர்த்தெழுதல் அனைவருக்கும் கூடும் என்பதை நிரூபித்த நாள் இந்த நாள். அதனாலதான் உயிர்த்தெழுதல் நாள் சிறப்பான நாள். ஆமென். கிறிஸ்மஸ் பண்டிகை, கிறிஸ்மஸ் பண்டிகை அன்னைக்கு ஒருத்தர் பிறந்தார். உயிர்த்தெழுதல் நாளில் நாம் அனைவரும் மீண்டும் உயிர்த்தெழுகின்றோம். ஆமென். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்தில் என்ன நடக்குதா? தேவதூதர்கள் மகிழ்ந்து களி கூறுகிறார்கள். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு தாங்க அது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒருத்தர் பிறந்ததுக்கு எல்லாரும் கை தட்டுறாங்க. ரிசரக்ஷன் அன்னைக்கு நம்ம எல்லாரும் திரும்ப பிறக்கிறோன்னு பரலோகமே களி கூறுமா. அல்லேலூயா. ஆமென். ரீசெட், நியூ ஸ்டார்ட். இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்ல பல பிரச்சனை, வியாதி, துன்பங்கள் இதெல்லாம் இருக்கும் போது ஒரு கட்டத்தில் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அச்சா, இந்த காரியத்தை இப்படி பண்ணியிருக்கலாமே, இந்த சமயத்தில் இதை செஞ்சிருக்கலாமே, இந்த வயசுல இது பண்ணியிருக்கலாமே. நமக்கு தோணுதா இல்லையாங்க? தோணுதா இல்லையா? இதை மிஸ் பண்ணிட்டோமே, அதை மிஸ் பண்ணிட்டோமே, அதை செய்யாம விட்டுட்டோமே. இது நல்லது, நல்ல சைடு. நெகட்டிவ் சைடுன்னு ஒன்று இருக்கு. இந்த வயசுல தெரியாம இந்த தப்பு பண்ணிட்டோமே, இதை தெரியாம செஞ்சிட்டோமே, தெரியாம அவரை பேசிட்டோமே, தெரியாம வார்த்தையை விட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அது எல்லாவற்றையும் அழிச்சிட்டு புது சிருஷ்டியா மாறுறதுக்கான வாய்ப்பை தேவன் இன்னைக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். ஆமென். அதுதான் உயிர்த்தெழுதலுடைய சிறப்பம்சம். நீங்களும் நானும் மீண்டும் பிறப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ரீஸ்டார்ட், ரீசெட், புதுசா ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்க தேவன் இன்னைக்கு ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கின்றார். ஆமென். அதை நிரூபிக்கும் விதமாக பவுல் மிக சிறப்பாக சில வார்த்தைகள் எழுதியிருக்கார். அதை நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:42 முதல் 49 வாசிங்க பாப்போம். நினைச்சிருக்கா 1 Corinthians 15:42-49. நீங்க சொல்றது, நான் சொல்றதெல்லாம் உண்மையான்றதை நீங்க இப்ப பாருங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். sown in corruption, raised in incorruption. வாசிங்க. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். பாத்தீங்களாங்க? மாம்சத்தினால் உண்டானது மாம்சத்திற்காகவும், ஆவியினால் உண்டானது ஆவியினால் பிறக்கப்பட வேண்டும் என்பது இங்க நிரூபிக்கப்படுகிறது. ஜென்ம சரீரம் குட் ஃப்ரைடே அன்னைக்கே இயேசுநாதரோட நம்மளுடைய ஜென்ம சரீரம், ஈகோ எல்லாவற்றையும் புதைக்கின்றோம். ஆனால் புது சிருஷ்டிகளாக ஆவிக்குரிய சரீரமாக இன்று அவரோடு நாமும் உயிர்த்தெழுகின்றோம். ஆமென். தொடர்ந்து வாசிங்க. ஆவிக்குரிய சரீரமும் எழுந்திருக்கும், எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம், முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான், ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அல்லேலூயா. அந்த வசனத்தை கொஞ்சம் பேரை மாத்தி போட்டுக்குவோம். ஆதாம்ன்ற இடத்துல உங்க பேரை போட்டுக்கங்க. ஹலோ, வாசிப்போமா? நம்ம எங்க வாசிங்க பாப்போம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஜான் கால்டன் ஜீவ ஆத்மாவானான்.
பிந்தின ஜான் கால்டன். உயிர்ப்பிக்கிற இது எவ்வாறு நடந்தது? சொன்னவர் சொன்னதை செய்து காட்டியதனால் இது நடந்தது. ஆமென். மரண சாசனம் எழுதியப்பட்டால் மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல உயிர்த்தெழுதலின் சாசனத்தை பேசியதனால் உயிர்த்தெழ வேண்டும் என்பது கட்டளை. உயிர்த்தெழுந்து அதை உண்மையாக்கி விட்டார். ஆமென். தொடர்ந்து வாசிங்க நான்சியக்கா. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. 48, 49 நல்லா கவனிங்க. மண்ணினால் ஆனது முதல் வருகின்றது, ஆவினால் ஆனது இரண்டாவது வருகின்றது. ஆமென். அதுதான் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் the man from dust, second the man from heaven. தொடர்ந்து 48வது வசனத்துல போட்டிருக்கு, மண்ணினால் ஆனது என்னவா? மண்ணாகிறது. இரண்டாவது என்ன போட்டிருக்கு? வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. நீங்களும் நானும் வானத்திற்குரியவர்கள் தானங்க. மாம்சம் தான் மண்ணினால் உண்டானது, ஆத்துமா தேவனிடத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா. அப்போ 49வது வசனம் உண்மையாக்கப்படுகிறது. வாசிங்க. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். அல்லேலூயா. குட் ஃப்ரைடே ஈஸ்டரோட சிறப்பு அம்சமே இதுதான். மண்ணானவனை விலக்கி தேவன் தந்த அந்த உண்மையான சாயலை புரிந்து கொள்வதுதான் உயிர்த்தெழுதலின் சிறப்பான காரியம். ஆமென். இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கணும், குட் ஃப்ரைடே இயேசுநாதர் இறந்த போது நம்மளுடைய மாம்சமும் இறந்து விட்டது. இன்று நாம் மீண்டும் அவருடைய மகனும் மகளுமாக மாறுகின்றோம். அல்லேலூயா. ஆமென். மேலும் ஒரே ஒரு வசனம், 15வது வசனத்திலேயே நீங்க 21, 22 மட்டும் வாசிங்க நான்சிகா. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அல்லேலூயா. நம்ம பாவம் செய்யறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். அதுதான் குட் ஃப்ரைடே அன்னைக்கு நம்மளுடைய மாம்சத்தை மரணிக்க செய்கின்றோம். மரணம் செய்த நாம் நமக்குள்ளே இருந்தே அந்த உயிர்த்தெழுதலும் நடைபெறுது என்று வசனம் போடப்பட்டிருக்கிறது. ஆமென். 22வது வசனம் வாசிங்க. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆமென். ஆதாமுக்குள் அனைவரும் மரித்து விட்டோம் புனித வெள்ளி அன்று. கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்த்தெழுந்து விட்டோம் உயிர்த்தெழுந்த நாள் அன்று. ஆமென். இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து ஐ எம் கிவிங் யூ a new start, a new beginning. இதுவரைக்கும் செஞ்சது எல்லாத்தையும் நான் கணக்கெல்லாம் கழிச்சிடுறேன், இன்னையிலேருந்து புது கணக்கு ஆரம்பினா எத்தனை பேர் சந்தோஷமா ஏத்துக்குவீங்க? எத்தனை பேருக்கு அது வேணும்னு நினைக்கிறீங்க? பத்தலையேங்க. இது வரைக்கும் பாவம் செஞ்சிருக்கோம், கோவப்பட்டிருக்கோம், தவறான வழியில போயிருக்கோம். அது எல்லாத்தையும் தேவன் இன்னைக்கு பார்த்து அது எல்லாத்தையும் நான் அழிச்சிடுறேன், இன்னையிலேருந்து நியூ ஸ்டார்ட், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர் ஓகே சொல்லுவீங்க? எங்க இவ்வளோதான் ஆமேன்னு சொல்லுங்களா? நல்ல சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையா? அதை தான் தேவன் இன்னைக்கு செய்கிறார். எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன், நீயும் மாம்சத்தை மரணிக்க செஞ்சுட்ட, ஓகே. இன்னைக்கு புது சிருஷ்டியா, இன்னையிலேருந்து புது கணக்கு. தேவனுக்குள் உண்மையா நீதி உள்ளவர்களா கிருபை உள்ளவர்களா நடக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு தான் புது ஸ்டார்ட்டுங்க. ஆமென். நியூ இயர் கொண்டாடுறோம் இல்லையா? வருஷம் முடிஞ்சு ஒரு புது சாப்டர், புது ஆரம்பம்னு சொல்றோம் இல்லையா? அது ஆரம்பம் கிடையாது, இன்று தான் ஆரம்பம், புது ஆரம்பம். மரணித்து புது சிருஷ்டியாக உயிர்த்தெழுகின்றோம். அல்லேலூயா. அப்போ இனிமேட்டு என்ன பாஸ்டர் செய்யணும்? ரோமர் 12:1 வாசிங்க பாப்போம் நினைச்சேக்கா. அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
அந்த கடைசி வார்த்தையை கொஞ்சம் திரும்ப வாசிங்க. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எத்தனை பேருக்கு ஆவியுடனும் உண்மையுடனும் புத்தியுள்ள ஆராதனை செலுத்தணும்னு ஆசை இருக்கு? கொஞ்சம் பேர் தானா? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பத்தலையேங்க? இத்தனை பேருக்கும் ஆசை இருக்கு, ஆவியுடனும் உண்மையுடனும் புத்தியுள்ள ஆராதனை செலுத்தணும்னு. அல்லேலூயா. இன்னைக்கு புது சிருஷ்டியா பிறந்திருக்க நம்ம என்ன செய்யணுமா? நம்மளுடைய உடலை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தணும். இந்த ஒப்பு கொடுக்கறதுனா என்ன பாஸ்டர் அப்படின்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி உலகத்தையே கட் பண்ணி ஒரு காட்டுக்குள்ள போய் கடிவாளம் அணிந்து உட்கார்ந்திருப்பது விட்டு கொடுப்பதல்ல. எங்க சென்றாலும் இனி நீர் நடத்தும் எது வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, துக்கமா ஒரு காரியம் வந்தாலும் பரவாயில்ல, அதுலயும் ஒரு நன்மையை ஏற்படுத்தி வைத்திருப்பீர் அப்படின்னு விசுவாசமா அவர் கையில ஒப்படைச்சிட்டு நடக்கிறது தான் தேவன் இங்க கேட்கிறார். ஆமே. ஒப்பு கொடுப்பதுன்னா அதுதாங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கறதுன்னா நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் விட்டு விட்டு, ஒருத்தர் சொன்னார், ரொம்ப மனசை உருக்கிருச்சு எனக்கெல்லாம். கிறிஸ்தவத்துக்கு வந்தோடனே அவர் ஒரு காரியத்தை விட்டு விட்டாராம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்காக நான் தியாகம் செஞ்சுட்டேன் அப்படின்னார். நானும் பெரிய தியாகமா செஞ்சிருப்பார் போலன்னு பார்த்தா அவர் சொன்னாரு, வெத்தலை போடுறதை நிறுத்திட்டேன் அப்படின்னார். ஹலோ, உயிரை கொடுத்து 6.5 மணி நேரம் சிலுவையில தொங்கி மீண்டும் உயிரோட எந்திரிச்ச தேவனுக்கு என்னத்தை விட்டு கொடுத்துருக்காங்க? நம்ம இந்த 40 நாள் விட்டு கொடுத்தோம் இல்லையா? பொரோட்டாவை விட்டு கொடுத்தோம், மாமிசத்தை விட்டு கொடுத்தோம், கறி சாப்பிடாம. தேவன் அதை கேட்கவே இல்லை உங்கள்கிட்ட. நீங்க வெத்தலையை விட்டு கொடுங்க, கறியை விட்டு கொடுங்க, சாப்பாடையே விட்டு கொடுங்க, என்னத்தை வேணாலும் விட்டு கொடுங்க. உங்க மாம்சம் இருக்கு இல்லையா, அதை ஜீவ பலியா கொடுத்தீங்கன்னா தான் அது சிறந்த ஆராதனைன்னு போட்டிருக்கு. ஆமாவா இல்லையா? நீங்க பயப்பட வேண்டாங்க. நிறைய பேர் பயமூர்த்தி உங்களை வச்சிருக்கறதுனால நீங்க பயப்படுறீங்க. இந்த ஒப்பு கொடுக்கறதுன்னா அப்படியே ஆண்டவராக ஆகி அப்படியே ஒரு ஓரமா அப்படி உட்கார்ந்து இருக்கிறது கிடையாது. இயேசுநாதர் அப்படிதான் ஒப்பு கொடுத்துட்டு ஒரு காட்டிலேயே உட்கார்ந்து இருந்தாரா? சொல்லுங்க சொல்லுங்க. ஞானஸ்தானம் எடுத்தாரு, ஒரு 40 நாள் சோதிக்கப்பட்டாரா? சோதிக்கப்பட்டார். அந்த 40 நாளுக்கு அப்புறம் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு அங்கேயே அப்படி ஓரமா உட்கார்ந்துருந்தாரா? யார் வேணுமோ நீங்க என்னைய வந்து பாருங்க அப்படின்னு மனிதர்களுக்குள்ள மனிதரா வந்து எல்லா கஷ்டங்களையும் அவரையும் பார்த்து நம்ம சொல்லுவோம், அவர் கடவுளுங்க, அவரை வந்து எந்த பாவமும் தீண்டாதுன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. எல்லா பாவத்தினாலும் சோதிக்கப்பட்டு பாவம் செய்யாமல் இருந்துன்னு போட்டிருக்கு. tempted at all points yet without sin இருக்கு. நம்மளுக்கு எப்படி ஒரு தூண்டுதல் ஏற்படுதோ அவருக்கும் அது எல்லாம் நடந்தது. ஆனா பாவம் செய்யாமல் தன்னை காத்து கொண்டார். எவ்வாறு? ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்ததுனால. ஆமென். இன்னைக்கு தேவன் செயல்படுவதற்கு நீங்க கருவியா சபையா மாறுவது தான் இந்த உயிர்த்தெழுதலுடைய சிறப்பான காரியம். எத்தனை பேர் அதுக்கு தயாரா இருக்கீங்க? எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? நீங்க பயப்படுறீங்க பாருங்க இன்னுமே. அதாவது ஒப்பு கொடுத்துட்டா இதே வேலையா இருக்கணும். ஒப்பு கொடுத்துட்டா ஆண்டவர் உங்க மூலியமா என்ன தெரியுமாங்க செய்வார்? சந்தோஷம், சமாதானம், தைரியம், கிருபை, அன்பு, மன்னிப்பு, இது எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு உங்க மூலியமா தேவன் வெளிப்படுத்துவார். அவ்வளவுதான். நீங்க சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, அவங்க வந்தாலே அந்த ரூமே ஜாலியாயிரும். ஆமாவா இல்லையாங்க? அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைப்போமா இல்லையா? நினைப்போமா இல்லையா? எங்க வீட்டில் எங்க அம்மா தான் அந்த ஸ்டார். நான் பெருமையா சொல்லுவேன். எங்க அம்மா போயிட்டாலே வீடு கலகலன்னு ஆயிரும். எதையா சொல்லி அப்படி ஜாலியா அந்த 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 ஒரு சந்தோஷத்தை பரப்பக்கூடிய காரியத்தை தேவன் உங்க மூலியமா செய்வார். ஆமேன். நீங்க இந்த ட்ராக்ஸ் கொடுக்கறது, தேவனை போய் இது பண்றதெல்லாம் நான் சொல்லல. போற இடத்துல மனுஷன் ஒருத்தன் சோகமா இருக்கானா அவனை தேற்றுகின்ற ஆவிய தேவன் உங்க மூலியமா கொடுக்கிறாரு பாருங்க. அப்படி கொடுக்கின்ற கருவிகளாக எத்தனை பேர் மாறணும்? ஆமேன். ஆசை இருக்குல்ல, மற்றவங்களுக்கு ஒரு நன்மை செய்யறது தான் நம்ம கடமையேங்க. அதை தேவன் செய்யறேன்னு சொல்றாரு. அதுக்கு ஒரே கண்டிஷன், இன்னைக்கு உயிரோட புது சிருஷ்டியா எந்திரிச்ச நீங்க உங்க மாம்சத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துருங்க. அல்லேலூயா. கம்யூனியன் இருக்கு, பியூட்டிஃபுல்லான டைம். அப்படியே ஆண்டவர் பாதத்தில் சரணடைஞ்சிருங்க. இனி எது நடந்தாலும் நீ நன்மைக்கே நடத்துகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு இனி கண்டு விசுவாசிப்பதை விட சொன்ன வசனத்தின்படி நீங்க விசுவாசத்துல நடக்க ஆரம்பிங்க. எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க செய்வார். ஆமேன். ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துட்டா இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமாங்க? போய் ஆண்டவரை இதை தாரும் அதை தாரும்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒப்பு கொடுத்துட்டீங்கல்ல, எப்போ கொண்டு வந்து சேர்க்கணுமோ அவர் சேர்த்துருவார். நீங்க தைரியமா நடந்தா போதும்.
அல்லேலூயா, ஆமென். மேலும் ரோமர் 6:9-11 வாசிங்க நான்சிக்கா. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கு என்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. 8வது வசனம் வாசிங்களே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு மரிச்ச போது நானும் மரிச்சேன், உயிர் தெழுந்த போது நானும் உயிர் தெழுந்தேன். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னங்க, நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்போ 9வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் மரிச்ச போது நாமும் மரிச்சோன்றதை நம்புறீங்க. அவர் உயிர் தெழுந்த போது நாமும் உயிர் தெழுந்தோன்றதை நம்புறீங்க. அப்போ 9வது வசனத்துல சொல்லப்பட்டது நமக்கும் அப்ளை ஆகுங்க. அல்லேலூயா. மரித்ததிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லைன்னு சொன்னது போல நீங்களும் நானும் இனி மரிப்பதே இல்லை. அல்லேலூயா. மேலும் வாசிங்க நான்சி. மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மரணம் இனி உங்களை ஆண்டு கொள்வதில்லை. அப்ப பாஸ்டர் வயசாயிட்டே இறந்து போயிடுவேன், அது மாம்சத்திற்கு. ஆமென். மாம்சம் அழியதான் செய்யும். ஏன்னா எதனால உண்டாக்கப்பட்டது மாம்சம்? மண்ணிலிருந்து வந்தது மண்ணுக்கே திரும்பி விடும். தேவனிடத்திலிருந்து வந்தது என்றும் ஜனித்து நிற்கும். அல்லேலூயா. அதுக்கு மரணமே கிடையாது. அந்த உண்மையை தெரிஞ்சிட்டோன்னு வைங்களேன், வாழ்க்கையில பயமே இருக்காதுங்க. நீங்க மனுஷன் எதனால பயந்து ஓடுறான்னு நினைக்கிறீங்க? இவ்வளவுதாங்க டைம் இருக்கு, அதுக்குள்ள இதெல்லாம் செஞ்சிடணும்னு நினைக்கிறான். மரணத்தை பார்த்து பயப்படாதவன் தாங்க வாழ்க்கையை முழுசா வாழ்றான். நீங்களும் நானும் அந்த வாழ்க்கையை வாழணும்னு நான் விரும்புறேன். அல்லேலூயா. ஐயோ இன்னைக்கு இறந்துருவோமோ, அன்னைக்கு இறந்துரும், இது கூட பரவாயில்லங்க. கிறிஸ்தவத்துல ஒரு பயப்படுவாங்க பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு வந்துருவாரோ, ஆண்டவர் நாளைக்கு வந்துருவாரோ, 2014 வந்துருவாருன்னானுங்க. 2014 தாண்டி ஒரு யுகம் கடந்துருச்சு. அல்லேலூயா. இப்போ நிறைய பேர் உங்க மண்டையை உருட்டி வச்சிருப்பாங்க, இஸ்ரேலில் குண்டு போட்டான்ல ஆண்டவர் வந்துடும் வர. இப்படிதான் கடைசி ஆடை வெட்டிட்டானுங்க, ஆண்டவர் வந்துருவாருன்னானுங்க. மூத்த ஆடை வெட்டிட்டானுங்க, ஆண்டவர் வந்துருவாருன்னானுங்க. இப்போ இலைய கன்றை வெட்டியிருக்கானுங்க, வந்துருவாருன்னானுங்க. இப்போ குண்டு போட்டிருக்கானுங்க, வந்துருவாருன்னானுங்க. வரட்டுங்க. அறிந்து போவது இந்த மாம்சம் தான். அவர் வந்தாலும் வரலைனாலும் உயிரோடு இருக்க போறது இந்த ஆத்துமா. கரெக்டா நான் சொல்றது? அந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம், எதை குறித்து நம்ம பயப்பட மாட்டோம். அப்படி வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன நடக்கும்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் எதை பத்தி பேசுகிறது? நித்திய வாழ்வை பத்தி பேசுகிறது. நாம் அந்த உண்மையை அறிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் நமக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். அதனால் நீங்கள் நானும் இனி மரணத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. வசனம் போட்டிருக்கா இல்லையாங்க? எங்க அந்த 10வது வசனத்தை வாசிங்க நான்சிக்கா. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். 9வது வசனம் நான்சிக்கா. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை, அதுபோல நம்மளையும் ஆண்டு கொள்வதில்லை. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு இந்த உண்மையை புரிஞ்ச நீங்க இனி சந்தோஷமா இருக்கணுங்க. இன்னைக்கு சோகத்தை நான் பார்க்கவே கூடாது உங்க முகத்துல. உலகத்துல பிரச்சனைகள் வரதான் செய்யும். திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார். சோதனையை தரும்போதே அதற்கான விடுதலையும் எழுதிட்டு தான் அவர் சோதனையை ஆரம்பிக்கிறார். ஆமென். அதனால இது அனைத்தையும் அறிந்த நீங்க இன்னைக்கு கிறிஸ்து உயிர் தெழுந்து நித்திய வாழ்வை அடைந்தாரோ அதுபோல நீங்கள் உணர வேண்டும். உங்க பழைய சுவாபங்கள், பழைய தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் மரணிக்க செய்து கிறிஸ்துக்குள் புது வாழ்க்கையை இன்றிலிருந்து ஆரம்பிங்க. உகந்த பலியாய், ஜீவ பலியாய், அவருக்கு நறுமணமாய் நல்ல சிறப்பான வாழ்க்கை இன்னையிலிருந்து வாழுங்க. சிறப்பான வாழ்க்கைனா என்ன பாஸ்டர் சொல்றீங்க? அன்பு, சந்தோஷம், தைரியம், பொறுமை, இது எல்லாவற்றையும் கொண்ட
9 கனிகளை கொண்டு சிறப்பான வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. அல்லேலூயா. முடியுமாங்க உங்களால? நிச்சயம் முடியும். கிறிஸ்துவுக்குள் எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஆமென். அதனால இனிமேட் என்ன இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில? சோகம், துக்கம், கோபம் எதுவும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு இன்னையிலேருந்து என்னவா இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். கம்யூனியன் எடுக்க போறோம், சிறப்பா எடுக்கணும். எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா இன்னைக்கு பெரிய ஒரு ராஜ விருந்து இருக்கு, ராஜ விருந்த சாப்பிடணும், நாளையிலேருந்து கொண்டாடணும். அல்லேலூயா. நாளைக்கு எந்திரிச்சோடனே ஐயோ வேலைக்கு போகணுமான்னு மூஞ்ச சொல்லிக்க கூடாது. தேவன் கைக்கு தந்த இந்த பிரயாசத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதாவது உலகமே குண்டு போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு இங்கே உட்காந்து இவன் இப்படி போட்டிருக்கலாம், இவன் அப்படி போட்டிருக்கலாம்னு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்க அளவுக்கு நல்ல பாதுகாப்பாக தேவன் நம்மளை வச்சிருக்கார். அல்லேலூயா. கேஸ் பற்றாக்குறையும் தெரிஞ்சு 3 வேளையும் கலக்கிறோமா இல்லையா? கலக்கிறோமா இல்லையா? ஒரு வேளை சோறுக்கு கஷ்டப்படுறாங்க, நம்ம 4 தோசை அழகா சட்னிக்கு வச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கோம். செய்யறோமா இல்லையா? செய்யறோமா இல்லையாங்க? செய்கிறோம். செய்கிறோம். சிறப்பாக வச்சிருக்கார் தேவன். இன்னைக்கு வாட் இஸ் ரியல் சக்சஸ்? இது முழுசா விவரமா ஒரு நாள் பேசுவோம். ஆனா லைட்டா நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாட் இஸ் ரியல் சக்சஸ்? ஒரு நல்ல வெற்றிக்கு என்ன அர்த்தம்? நல்ல வெற்றினா என்ன அர்த்தம்? லட்ச லட்சமா பணம், கோடிக்கணக்கில் வீடு, சவரன் கணக்கில் நகை, இதெல்லாம் இருக்கிறது சக்சஸா? இது எல்லாம் இருந்து கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் சமாதானமும் இல்லைன்னு வைங்க, இது எல்லாம் வேஸ்ட். நான் சொல்றது சரியா? ஆனா இது எதுவுமே இல்லாம கணவன் மனைவி பிள்ளைகள் மூவரும் சந்தோஷமா வீட்டுல சமாதானமா இருந்தீங்கன்னு வைங்க, தட் இஸ் ரியல் சக்சஸ். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதுதான் சக்சஸ், அதுதான் வெற்றி. ஆமென். இந்த ஆஸ்தி அந்தஸ்தை குறிச்செல்லாம் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நினைச்சா இப்படி சொடக்கு போடுற நேரத்துல கொண்டு வந்து வீட்டுல குமிச்சிடலாம். ஆமாவா இல்லையா? நான் பல பேரை இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன், நிறைய ஆஸ்தி அந்தஸ்து வச்சிருக்காங்க, குடும்பத்துல சமாதானம் இல்லை. ஆமென். நீங்களும் நானும் அப்படியாங்க? ஆஸ்தி அந்தஸ்து இல்லைனால சிரிக்கிறோமா இல்லையா? போய் படுத்தோட ஆட வாயை திறந்து குரட்ட விட்டுறீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு அம்பானி அவர்கள் இருக்கிறாரு, பல கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காருங்க. ஆனா பார்த்தா சந்தோஷமா தெரியுறாரு. ஆமாவா இல்லையா? நீங்க நினைக்கிறீங்களா அது பணத்தினால வந்த சந்தோஷம்னு? குடும்பம் நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்குங்க. பணத்தை செலவு பண்றாரு, செலவு பண்ணல, அவர் வீட்டுக்கு திரும்பும் போது வாங்க சாப்பிடுங்கன்னு கேட்க நல்ல ஆட்கள் இருக்காங்க இல்லையா? அதனாலதான் சந்தோஷமா இருக்காங்க. தட் இஸ் ரியல் சக்சஸ். இன்னையிலிருந்து இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல இருந்து இனி துஷ்டமான வார்த்தைகள், சோகம், துக்கம் இது எதையும் பேசாதீங்க. விசுவாசமா பேசுங்க, சந்தோஷமா இருங்க. மீதி எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார். உங்களுக்காக சிலுவையை சுமந்து யுத்தம் பண்ணவர் உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை யுத்தம் பண்ண மாட்டாரா? வர மாட்டாருங்க, நிச்சயம் செய்வார். அப்ப நீங்கள் நான் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ரசிச்சு நன்றி சொல்லி கொடுத்த ஒவ்வொரு சாப்பாடுக்கும் நன்றியுடன் ஏற்றுக்கொண்டு தேவனை ஆராதிச்சு வாழணும். அல்லேலூயா. இந்த நாள்ல இருந்து அதை செய்வீங்களா? நீங்க சந்தோஷமா வாழ்வீங்களா? நீங்க தேவனுக்கு உகந்த காணிக்கையா இருப்பீங்களா? பத்தலையே சத்தம். உண்மையா இருப்பீங்களா? தேவனுக்கு சந்தோஷமா இருப்பீங்களா? புது சிருஷ்டிகளாக வாழ்ந்து காமிப்பீங்களா? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மரணம் உங்களை மேற்கொள்வதில்லை. ஆமென். நீங்கள் உயிர் தெழுந்து விட்டீர்கள்னு கை கொடுங்க, கை கொடுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க. யூ ஆர் ரெசரெக்டட். இந்த உண்மையை தெரிஞ்சு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யூ ஆர் ரெசரெக்டட். ஆமென். தலைகளை தாழ்த்துங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த உயிர்த்தெழுத நாளில் நாங்களும் மீண்டும் உயிர்த்தெழ நீர் உதவி செய்ததற்காக நன்றி. நாங்கள் இனி வருகின்ற வாழ்க்கையில் மரணத்திற்கு பயந்து சோகம், துக்கம் ஆகியவற்றுக்கு அடிமையாகாமல் அதை உடைத்தெறிந்து உண்மையுள்ள, நம்பிக்கையுள்ள, சந்தோஷம் நிறைந்த ஆத்துமாக்களாக வாழ நீர் உதவி செய்யும்.
கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காட் bless you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க சிஸ்டர்னு சொல்லுங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. You have conquered. God bless you. Shalom.